இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தியின் மகள் தீபாவும் அவருடைய கணவர் கேசவனும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திற்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் வரும் நேரத்தில் இந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஈஸ்வரமூர்த்தியின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. முன்னாள் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியின் மகள் தீபாவின் விவாகரத்தில் அவர் எடுக்க போகும் முடிவென்ன? இச்செய்தி தொகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்வரமூர்த்தியின் நிலைமை என்னவாகும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இது நம்ம வீட்ல நடந்த விஷயமாச்சே. யார்கிட்டயும் நாம இத பத்தி பேசவே இல்லையே. எப்படி லீக் அவுட் ஆச்சு? அண்ணி, அப்பா என்ன சாதாரண ஆளா? அப்பா எக்ஸ் எம்எல்ஏ. இங்க என்ன நடந்தாலும் அது யாரு மூலமாவது எப்படியாவது நியூஸ் சேனலுக்கு போயிடும். ஏங்க, இதனால எலெக்ஷன்ல ஏதாவது பாதிப்பு வருமாங்க? வரும், வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஐயோ மா, நம்ம மக்களுக்கு இந்த டைவர்ஸ் விஷயம்லாம் ஒரு சென்டிமெண்ட்டுமா. சோ அப்பா சொல்ற மாதிரி கண்டிப்பா பாதிக்கும். பெத்த புள்ளையவே வாழ வைக்க வழி தெரியல, இவரை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடுறதுன்னு மக்கள் யோசிப்பாங்க, அப்படியே மாறுவாங்க. அப்புறம் எதிர்கட்சிக்காரங்க இந்த நியூஸ பெருசாக்கி அவங்களுக்கு சாதகமா மாத்திப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா எம்எல்ஏ ஆகுறதே ரொம்ப கஷ்டம். இல்லப்பா, நான் யதார்த்தத்தை சொல்றேன்ப்பா. அத்தை, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். அம்மா, ஏய் நில்லடி. நீ உள்ள போ. எங்கடி போயிட்டு வர? வேலைக்கு. வேலைக்கு போயிட்டு வரியா, இல்ல மீடியா பத்திரிகை ஆபீஸ்னு எங்க குடும்பமானத்தை கப்பல் ஏத்திட்டு வரியா? ஏன், என்னாச்சு? உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் டைவர்ஸ்னு டிவியில நியூஸ் வருது. இந்த விஷயத்தை யார் சொல்லிருப்பா? எனக்கு எப்படி தெரியும்? நீதான் சொல்லிருப்ப. மா, இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் என் பொண்டாட்டி தான் காரணமா? ஏய், பின்ன யாரடா சொல்லிருப்பா? மா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது அரசியல்வாதி குடும்பம். நம்ம வீட்டு மேல 1000 கண்ணு இருக்கும். எவனாச்சும் ஒட்டு கேட்டுட்டு நியூஸுக்கு சொல்லிருப்பானுங்க. எல்லாத்துக்குமே என் பொண்டாட்டியை திட்டுற வேலை வச்சுக்காதீங்கம்மா, அப்புறம் நல்லா இருக்காதுமா. அண்ணி, சொல்லி வைங்க. மேடம் வாங்க. ஏங்க, பாத்தீங்களா அங்க இவனை என்ன பேசிட்டு போறான்னு?